வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கிறிஸ்தவத்தில் அதிகமாய் பேசப்படுகிற சொன்ன சங்கீதம் இந்த சங்கீதம் தான். இந்த சங்கீதத்தை சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி வரும். ஏன் தெரியுமா? சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம போயிடலாம். இப்போ இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா? தாவீது. கரெக்ட். இது தாவீதின் சங்கீதம். இவர் தாவீது 51வது சங்கீதம் எழுதிய பின்பு அவருக்கும் பத்சேபாளுக்கும் நாத்தான் என்கின்ற முதலாவது குழந்தை பிறந்த உடனே இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு செய்திக்குள்ளாக செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்லைடில் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்ய வேண்டுமா, நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், எதுக்கு நன்றி சொல்லுவோம்? நல்லது நடந்துச்சுன்னா நன்றி சொல்லுவோம். இவர் சொல்றார், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். இந்த தேங்க்ஸ் கிவிங் என்பது ஒரு வெப்பன். அதை வைத்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த தேங்க்ஸ் கிவிங்கினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கிறார். அப்படி தேங்க்ஸ் பண்ணுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நன்மை பெற்றால் மாத்திரம் அல்ல, நன்மை பெறாவிட்டாலும் நீங்களும் நானும் தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அப்போது தான் தேவனுடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக டாக்டர் புஷ்பராஜ், எத்தனை பேருக்கு தெரியும்? டாக்டர் புஷ்பராஜ், ஜாமக்காரன் புஸ்தகம். அவர் எங்களுடைய வீட்டில் வந்து தங்கியிருந்தார். ஒரு 3 நாட்கள் திருச்சபையில் ஊழியம் செய்யும்போது எங்களோடு கூட தங்கியிருந்தார். அப்போ அவருடைய செய்தியில் சொன்ன ஒரு கதை. ஒரு சிறு பையன் இருந்தானா. அந்த பையனை வந்து அவங்க தகப்பனாருக்கு ரொம்ப பாசமுள்ள பையனா. அப்போ அவன் விளையாண்டு கொண்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ளே நல்லா விளையாண்டு கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துருச்சான். இந்த சிறு பையனுக்கு பாம்புன்னு தெரியாது. அவன் அதை என்ன நினச்சிட்டான்? பூனைன்னு நினச்சிக்கிட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூனை தான். அதனால் இது பூனைன்னு நினச்சிக்கிட்டு அதை பிடிக்க போகும்போது அந்த பாம்பு என்ன செஞ்சிச்சான்? பாய்க்குள்ளே போய் மறைஞ்சிருச்சான். இப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறான்னா, இதுக்குள்ளே ஒரு பூனை பிடிச்சிருக்கு, அதை என் கையில் பிடிச்சி கொடுங்க, நான் விளையாடணும். அவங்க அப்பா சொன்னாராம், ஓ வெரி குட் அப்படின்னு போயிட்டு அந்த பாயை பக்கத்தில் போனோன்னா சத்தம் கேட்டுருச்சு. சத்தம் கேட்டோன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது என்னது? பூனை இல்லை, இது என்னது? பாம்பு என்று சொல்லி. உடனே அவர் என்ன செய்கிறாரு? பையனை தூக்கி கொண்டு போய் பக்கத்து ரூமில் போட்டார். பக்கத்து ரூமில் ஜன்னலில் அந்த பையன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கும்போது அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த பாய் மேலே அடிக்கிறாரு. அடித்து பாம்பை கொன்னுட்டு அதனுடைய வாழை பிடிச்சி தூக்கிட்டு போகிறார். அப்போ அந்த பையன் அழுகிறான். அந்த பையன் சொல்கிறான்னா, அப்பா நான் விளையாடுறதுக்காக என்ன கேட்டேன்? அந்த பூனையை கேட்டேன். அந்த பூனையை நீ என் கையில் கொடுத்தது வந்து விளையாட வச்சுருக்கணும். ஒரே அழுக. என்னுடைய தகப்பன், என்னை நேசிக்கிற தகப்பன் ஏன் இப்படி செஞ்சார்? நான் வேணும்னு கேட்குறேன், இதை என் தகப்பனால் கொடுத்துருக்க முடியும், ஆனால் ஏன் கொடுக்கல என்று சொல்லி அவனுக்கு புரியாமல் இருந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை தராவிட்டால் நம்ம என்ன நினைப்போம்? தரல என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி. இந்த சிந்தையோடு கூட இந்த சங்கீதம் 103வது சங்கீதத்திற்கு வருவோம். 103வது சங்கீதத்தை தாவீது தனக்காக எழுதுகிறார். முதலாவது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி. தாவீது தன்னுடைய ஆத்துமாவை, தன் உள்ளத்தை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை தோத்தரி. எதற்காக தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் செய்த நன்மைகளை மறவாதே. பல நேரங்களில் நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களை
மறந்து விடுவோம். கர்த்தர் என்னென்ன நன்மை செய்தார் என்பதை மறந்துடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல காரியம் என்னென்னா மறதி. அதை எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணாமல், எப்போ யூஸ் பண்ணக்கூடாதோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். யாராவது நன்மை செஞ்சால் என்ன செஞ்சுருவோம்? உடனே மறந்துடுவோம். யாராவது ஒரு தவறு செஞ்சுருந்தால் அதை அப்படியே வச்சுருந்து கரெக்டாக டைம் கிடைக்கும்போது கர்த்தர் எனக்கு டைம் கொடுத்தாருன்னு சொல்லி பழி வாங்கிடுவோம். இல்லை, கர்த்தர் செய்த நன்மையை நீ மறவாதே. கர்த்தர் உனக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்று சொல்லி இங்கே பார்த்தா 3 காரியங்கள் இருக்குது. முதலாவது கர்த்தர் என்னென்ன நன்மைகள் செய்தார். முதலாவது மறவாதே என்று சொன்ன தாவீது எதுக்காகலாம் கர்த்தரை தோத்தரிக்க வேண்டும், அதுக்கப்புறம் யார் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னதாக சொல்லுகிறார். முதலாவதாக பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11லிருந்து 19 வசனங்கள். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். போதும். இப்போ குஷ்டரோகிகள் சாதாரணமாக யூதர்கள் பக்கத்தில் வரக்கூடாது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க இருக்கிறாங்க. பொதுவாக கலிலேயரும் யூதா மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, சேரவே மாட்டாங்க. பிரச்சனை வந்தவுடனே அந்த இடத்துல யார் இருக்கிறா? கலிலேய குஷ்டரோகியும் இருந்திருக்காங்க, யூதேயாவில் இருக்கக்கூடிய குஷ்டரோகியும் சேர்ந்து அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 10 பேர் அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவே எங்களை ரட்சியும் என்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இங்கே என்ன செய்யுங்க, போய் யார்கிட்ட போய் காமிங்க? ஆசாரியின் இடத்துல போய் காமிங்க. அவங்களுக்கு தெரியும் ஊருக்குள்ளே போனால் என்ன ஆகும், கல்லை விட்டு எறிவாங்க. ஆனால் இவர்கள் இயேசுவை அறிந்தபடினாலே இந்த 10 பேரும் விசுவாசித்து போகிறாங்க. விசுவாசித்து அவர்கள் யூதேயாவை நோக்கி போகிறாங்க. போகிற வழியிலே அவர்கள் சுகம் பெற்றார்கள். சுகம் பெற்ற உடனே அந்த 9 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? சுகம் பெற்றாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? ஆசாரியின் இடத்துல காட்ட வேண்டும் என்று சொல்லி போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சுகம் பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சுகம் பெற்றவர்கள் 9 பேர் 10 பேர் அல்லவா, எங்கே மற்ற 9 பேர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சுருக்கலாம். ஒருவேளை அற்புதமே செய்யலைங்க அப்படின்னா கூட அற்புதம் வராத அளவுக்கு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆகையினால நீங்களும் நானும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி. நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆனால் மறந்துட்டோம். பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். மிஸ்பாத் என்று சொல்கிறார். மொத்தம் 613 கற்பனைகள், கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? 603. 613. அதில் 10 10 கற்பனைகள், மித்தது 603 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக சேர்த்து 613. அதில் டோன்ட் டூ என்று சொன்னது 365 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்பனைகள். இதெல்லாம் செய்யாதே, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, செய்யாதன்னு எத்தனை சொல்லியிருக்கு? 365. நம்ம ஒரு வருடத்திற்கு எத்தனை நாள்?
அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது செய் செய் என்று சொன்னது வந்து 248 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்யின்னு சொல்லி, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் செய் செய் செய்ன்னு. செய்யாதன்னு சொன்னதை செஞ்சால் அது பாவம். செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். இதை செய்யணும், அதை செய்யாது. அதனால தான் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 613 கற்பனைகள் வேதாகமத்தில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி 12 ஸ்லைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. 13-12 பேஜஸ் இருக்கும். அதை பூரா உட்காந்து எழுதி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு வேணா நான் ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி. எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யக்கூடாது. அதுதான் பாவமும் மீறுதலும். அதை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. முதல் ஸ்லைடுக்கே வந்துடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 10-12வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாவத்துக்கு தக்கதாக நமக்கு பதில் அதற்கு செய்யாமலும், அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் தேவன் இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். 12. அது மாத்திரம் இல்லை, இந்த பாவத்திற்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணுறார். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 12வது வசனத்தை வாசிப்போம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். பாவங்கள் நம்முடைய எல்லைகளிலே வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். முதலாவதாக நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பாவங்களை நம்முடைய எல்லைகளிலே வராதபடிக்கு அவர் காத்து கொள்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக சொல்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தின் பிற்பகுதியில் சொல்றாரு, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நோய்கள் என்று சொல்லும்போது உடல் ரீதியான நோய்கள் மாத்திரமல்ல, மனதிலே வரக்கூடிய அழுத்தங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய், விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அதுதான் ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாகிறோம். அதுதான் யாத்திரையாகமத்தில் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா ரஃபா. அவருடைய நாமம் யெகோவா ரஃபா என்று சொல்லி அந்த வசனத்தை கூட வாசிப்போம். யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி முதலாவதாக பார்த்தோம். அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய நோய்களை அவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்முடைய பரிகாரி, யெகோவா ரஃபா என்று சொல்லி அவருடைய நாமம். அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் யோவான் 5ஆம் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வாசிப்போமா? இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையோர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான்.
தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுவதற்கு என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. இப்போ அவனுடைய நீடு என்னன்னா, யாராவது ஒருத்தர் கொண்டு போய் இந்த தேவதூதன் வரும்போது கொண்டு போய் குளத்தில் விட்டால் போதும். இதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று தொடர்ந்து வாசிப்போம். நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்து 14வது வசனத்துக்கு வந்துடும். 14ங்களா? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இவனுடைய ஏஜ் என்னன்னு சொல்லவில்லை. ஆனால் எத்தனை வருஷமா நோய்வாய்ப்பட்டிருந்தானா? 38. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வயசில் அவன் ஒரு பாவம் செஞ்சுருந்தா தான் அவ்வளோ வருஷம். அவன் 38 வருஷம். அப்போ 25 + 38 எவ்வளவு? 63 வயசு. 60 வயசாவது அவனுக்கு இருந்திருக்கணும். இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய பின்பு அவர் சொல்கிறாரு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்தும் மீட்பவராயிருக்கிறார் கர்த்தர். அதை தான் உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பவராயிருக்கிறார். ஆகையினாலே தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி மூன்றாவதாக பார்ப்போம். மூன்றாவதாக, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நமக்கு தெரியாமலே அநேக நேரங்களில் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துருவானவன் அநேக இடங்களிலே உங்களுக்கும் எனக்கும் கண்ணிகளை வைத்திருக்கான். அந்த கண்ணிகளிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் மீட்பவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். எனக்கு மறைவாய், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 141, 9, 10 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. நானோ நேரங்களில் நமக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கும். உலக பிரகாரமான மனிதர்களும், அது மாத்திரமல்ல, சத்ருவானவன் நமக்கு கண்ணிகளை வைத்திருக்கிறான். அதை தான் பேதுரு அவருடைய நிருபத்தில் சொல்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாக சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் அல்லவன் யாரு? சிங்கத்தை போல பிரிட்டன் பண்ணுறவன் தான். தொடர்ந்து வாசிப்போம். சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகைத்து சுற்றி திரிகிறான். சத்ருவானவனுடைய கைகளிலிருந்து உங்களையும் என்னை மீட்பார். பிராணனை மீட்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த காரணத்துக்காக தேவனை துதிக்க வேண்டும். பிசாசானவனுக்கு தெரியும் யாருக்கு எங்கே எப்படி கண்ணியை வைக்கணும்னு சொல்லி கரெக்டாக தெரியும். விசுவாசிக்கு வைக்கிற கண்ணியை ஊழியக்காரருக்கு வைக்க மாட்டான். ஊழியக்காரருக்கு வைக்கிற கண்ணியை விசுவாசிக்கு வைக்க மாட்டான். பல நேரங்களில் விசுவாசிகளுக்கு சின்ன கண்ணி வச்சா மாட்டிக்குவாங்க. ஆனால் ஊழியக்காரருக்கு கண்ணி எங்கே வைப்பான் தெரியுமா? ஊழியத்தையே அவருக்கு கண்ணியாக வச்சுருவான். ரொம்ப பிஸி. பல ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்னது நாங்கள் அங்கே போகிறோங்க, இங்கே போகிறோங்க, அங்கே போகிறோங்க, இங்கே போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவங்களுக்கு ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ அவர்களுக்கு டைம் இல்லை. அதுவே அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஊழியமே அவர்களுக்கு கண்ணியாக மாறிவிட்டது. பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் தனித்திருந்து தேவனோடு கூட ஜெபிக்கவும் வேதத்தை ஆராயவும் அவர்களுக்கு தனி நேரம் இருக்க வேண்டும். அந்த நேரம் இல்லைன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். முதல்ல பிரசங்கம் நல்லா இருக்கும், போக 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 பார்த்தா என்ன ஆகும்?
அப்படியே சுருங்கிட்டே வரும். பழைய பிரசங்கத்தை அப்படியே எடுத்து வந்து ஒரு கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் செரியெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வசனத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய விசேஷித்த காரியம். அந்த காரியத்திலிருந்து அவர்கள் தவறுவதற்கு அவர்களை என்ன செய்ய போகிறான்? பிஸி ஆக்கிடுவான். இன்றைக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே மக்கள் என்ன செஞ்சிட்றாங்க? பிஸி ஆக்கியிருக்காங்க. 24 hours பத்துறது கிடையாது நமக்கு. இல்லை, நம்ம பிஸி. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு தான் ஒரு தங்க வசனம் போட்ட ஒரு காலண்டர், அதில் ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு படிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், வசனத்தை முடிச்சாச்சு. நீங்களும் நானும் வேத புஸ்தகத்தை எடுத்து ஒருவேளை அதில் கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறாரு ஒன்றுமே பேசலனாலும் அந்த வசனத்தை வாசித்தோம்னா திரும்ப திரும்ப ஒரு நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீங்களும் நான் இந்த புதிய வருடத்தில் ஒரு பொருத்தனை செய்யணும். ஒரு அரை மணி நேரமாவது 15 நிமிடம் ஜெபிக்கணும், 15 நிமிடம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் அமர்ந்து நம்ம ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும். ஜெபங்கும் போதே நமக்கு தெரியும், மனப்பாடமாக ஒரு ஜெபம் சொல்லி முடிச்சிருவோம். வேதத்தை வாசிக்கும் போது அநேக காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார். 3 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? முதல்ல, பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் மன்னிப்பதினாலே நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வதாக, நோய்களை, உன்னுடைய நோய்களை குணமாக்குகிறார், ஆகையினாலே நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3வதாக பார்த்தோம், என்ன செஞ்சோம்? கன்னிகளுக்கு விலக்கி காக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக சுருக்கமாக பார்த்து முடிப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறார். அநேக நேரங்களில் நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். யாராவது நமக்கு எதிராக ஏதாவது சொன்னால் போதும், உடனே கோவம் வந்து நம்ம பேசுவோம். நம்ம பேசும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் பேசாமல் ஆயிடுவார். நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டினா கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவார்? அவர் செயல்பட ஆரம்பிப்பார், அவர் பேசுவார். கர்த்தர் செயல்படுவதற்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். அதை தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்ம நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறார். 146வது சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று சொல்லி, கட்டுண்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருகிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 5வதாக, எதற்காக தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டுமே என்றால் அவருடைய மகத்துவத்திற்காக, அவருடைய கேரக்டர், அவருடைய குண அதிசயத்திற்காக நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி 8-9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 17, 18, 19 வாசிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய மகத்துவத்திற்காகவும் அவருடைய கேரக்டருக்காகவும் நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 106:1வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவராயிருக்கிறபடினாலே, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளபடினாலே நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, அதை தான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம் செய்யுங்கள். தோத்திரம் என்று சொன்னால் நன்றி செலுத்துங்கள். தோத்திரம் என்று சொல்வதற்கு எபிரேய பாஷையில் பராக் என்று சொல்கிறார்கள்.
பராக் என்று சொன்னால் ஒன்று பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம், கர்த்தருக்கு பிளஸ் பண்ணுங்க, அவருடைய நாமத்தை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி, அதுதான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி. நீங்களும் நானும் அவருடைய மகத்துவத்திற்காகவும் அவருடைய கேரக்டர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்குவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி. இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, யார் யார் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடைசி 3 வசனங்களில் மிக அழகாக தாவீது எழுதுகிறார். வாசிப்போம். வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தூதர்களே நீங்கள் தோத்தரியுங்கள், கர்த்தரை தோத்தரியுங்கள். அடுத்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் ஹையராக்கியை கொடுக்குறாரு. தூதர்கள், பணிவிடை ஆவிகள், இவைகளை பார்த்து சொல்றாரு நீங்க கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி. கடைசியாக, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, கர்த்தராலே உருவாக்கப்பட்ட எல்லோரும் நீங்க என்ன செய்யணும்? அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி. அப்ப தன்னுடைய ஆத்துமாக்கு அவர் சொல்றாரு, தூதர்கள், அவருடைய சேனைகள், சர்வ சேனைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் அவரை தோத்தரிப்பாங்க. அவர்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை தேவன் இந்த மனு குலத்திற்கு தந்திருக்கிறார். ஆகினாலே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. தூதன் விழுந்து போன போது, லூசிஃபர் கீழே விழுந்த போது அவனை ரட்சிக்கணும்னு கர்த்தர் யோசிக்கவே இல்லை, அவனை விட்டுட்டாரு. மனிதன் அதே மாதிரி கீழே விழுந்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சுருக்கலாம்? இவனை விட்டுருந்துருக்கலாம், அல்லது மறுபடியும் இன்னொரு ஆதாமை உருவாக்கி இன்னொரு ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மீட்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மனு குலத்தையும் மீட்க வேண்டும் என்று சொல்லி அந்த மீட்பின் திட்டத்தை அவர் உண்டாக்கி அதை நிறைவேற்றினார். சென்ற வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? காலம் நிறைவேறின போது கர்த்தர் தன்னுடைய செல்வேஷனுடைய திட்டத்தை, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இந்த தூதர்களை காட்டிலும், இந்த சர்வ சேனைகளை காட்டிலும், கிரியைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை மீட்க வேண்டும் என்று சொல்லி மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் இப்போ தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரி, டைம் ஆயிடுச்சு. யார் யார் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் விரும்புகிறீர்களோ அவர்கள் வந்து முன்னதாக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அதை தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த கூடுகையை எடுப்போம்.